கொலைகள் செய்த அமெரிக்கா ஏன் ஈரானுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், இஸ்ரேல் ஏதாவது கொலைகளை செய்தால் அது நீண்ட கால விரோதத்தை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தி பயங்கர போருக்கு மறுபடி அது ஆரம்பித்துவிடும் என்பதுதான் அமெரிக்காவின் கவலை. அச்சமுற்ற அமெரிக்கா நிரந்தரமாக மத்திய கிழக்கில் இரத்த களரி உருவாகும் சூழ்நிலைக்கு இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தையை நிலைகுலைய கொலை முயற்சி செய்வதாக அமெரிக்கா வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது மட்டுமின்றி ரகசிய செய்தியாகவும் ஈரானுக்கு அதை கடத்தியிருக்கிறார்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பார்த்த அமெரிக்க அதிபர் ஒரு கிரிமினல், சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர், நான் தான் காப்பாற்றினேன் என்று அவர் கூறியதும் தற்போது இந்த நிலைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னை மாற்றியிருக்கிறார். நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல், சர்வதேச அரசியலுக்காக நான் உங்கள் சுஃபியான். அமெரிக்கா ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறது. ஈரானுடைய போரில் 170 குழந்தைகளை செய்தது அமெரிக்கா. 38 தலைவர்களை, அதில் இப்பொழுது படுகொலையாகி இருக்கிற உச்சபட்ச தலைவர், தற்போது உலகத் தலைவர்களில் 90 நாட்டின் தலைவர்கள், அம்பாசிடர்கள், தூதரக அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் என்றெல்லாம் உலகம் முழுவதும் குழுமியிருக்கிறார்கள். போராளி குழுக்களும் ஏராளமான பேர் வந்திருக்கிறார்கள். 20 லட்சம் பேர் அங்கே கூடக்கூடிய ஒரு களச்சூழல் காணப்படுகிறது. இந்த சூழலில் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விவகாரம் என்னவென்றால், அமெரிக்கா நடத்திய தான் 38 பேர் இறந்தார்கள் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி. இதில் உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனி அவர்களும் 87 வயதில் காலை 7:30 மணிக்கு போர் நிறுத்தம் அமலில் இருந்த காலத்தில் தாக்குதலுக்கு உள்ளானார்கள். மொசாத்தும் சிஐஏயும் இணைந்துதான் இந்த படை தாக்குதல்களை, அமெரிக்காவுடைய F-35 விமானத்தின் மூலம் 38 பேர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். மிக முக்கியமாக நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விவகாரம் என்னவென்றால், அமெரிக்கா தற்போது ஈரானுக்கு ஓமன் மற்றும் கத்தர் வழியாக ஒரு செய்தியை வழங்கியிருப்பது உலகின் கண்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியும் பெரும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நெகோசியேட்டர் டீமில், பீஸ் கமிட்டியில் கத்தரும் ஓமனும் பங்கு வகித்தார்கள். அமெரிக்கா என்ன சொல்கிறது என்றால், உச்சபட்ச தலைவர் மொஜித்தபா கமேனியை தவிர்த்து, அவர் எப்போதுமே ஹிட்லிஸ்டில் இருக்கார் அப்படின்னு இஸ்ரேல் குர்ட்ஸ் அறிவித்து கொண்டிருந்த நிலையில், தற்போது இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தைக்கு காரணமாக முன்மொழிவுகளையும் பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களை, அதுவும் அப்பாஸ் அராக்கச்சி மற்றும் பக்கர் கலிபா போன்ற தலைவர்களையும், இன்னும் இராணுவ தளபதிகள் சிலரையும் குறிவைத்து படுகொலை செய்ய மொசாத் அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியை அமெரிக்கா ஓமன் மூலம் கடத்தி ஈரானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக இருங்கள். அமெரிக்கா உளவு அமைப்பு தகவலை சொல்லி உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் அப்பாஸ் அராக்கச்சி, பக்கர் கலிபாவை மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா எதிர்பாராத செய்தியை கொடுத்திருக்கிறது. அமெரிக்கா ஏன் இப்படி கொலைகள் செய்த அமெரிக்கா ஏன் ஈரானுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், ஒருவேளை நடக்கக்கூடிய இந்த எதிர்பார்த்த நிலையில் இஸ்ரேல் ஏதாவது கொலைகளை செய்தால் அது நீண்ட கால விரோதத்தை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தி பயங்கர போருக்கு மறுபடி அது ஆரம்பித்துவிடும் என்பதுதான் அமெரிக்காவின் கவலை. இப்போது அந்த பேச்சுவார்த்தை நிறுத்தி இருந்தாலும் தற்போது ஏதாவது தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிலையில், உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமேனியின் அந்த மறைவு நிகழ்ச்சிகள், அடக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்த பிறகு பேச்சுவார்த்தையின் மூலம் தாம் சில விவகாரங்களை முடித்து கொள்ளலாம், போரை முடித்து கொள்ள முடியும் என்று அமெரிக்கா நம்புவதால்
மறுபடி படுகொலையை செய்துவிட்டால் மிகப்பெரிய மோசமான ஒரு களச்சூழல் ஏற்பட்டு விடும் என்பதையும் அச்சமுற்ற அமெரிக்கா நிரந்தரமாக மத்திய கிழக்கில் இரத்தக்களரி உருவாகும் சூழ்நிலைக்கு இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தையை நிலைகுலைய கொலை முயற்சி செய்வதாக அமெரிக்கா வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. மட்டுமின்றி ரகசிய செய்தியாகவும் ஈரானுக்கு அதை கடத்தியிருக்கிறார்கள். இப்போ ஈரான் இஸ்ரேல் எப்படிப்பட்ட நாடுகள் என்று உலகம் தெரியும். அநேகமாக இஸ்ரேலின் போக்கு உலகத்திலிருந்தே அவர்களை தள்ளி வைக்கப்படுகிறார்கள். அமெரிக்காவே, அவனுடைய நண்பனாக இருக்கும் அமெரிக்காவே இவன் மீது வெறுப்பு கொண்டால் ஏனைய யூரோப் நாடுகள், மற்ற நாடுகளெல்லாம் வெறுப்புக்கு எவ்வளவு காலம் ஆகும்? மீண்டும் ஒரு ஹோலோகாஸ்ட் நடவடிக்கையின் போது உலகம் அதிருப்தியில் இருந்த யூத இனம் மீண்டும் அதே போன்று உலகத்தால் வெறுக்கப்படுகிற கொலைபாதக நாடாக மாறும் ஆபத்து இருக்கிறது. இது அமெரிக்காவால் வழங்கப்பட்டது. இரண்டாவது, இஸ்ரேல் ஏன் இந்த முயற்சியிலே அமெரிக்காவோடு மாறி போனார்கள்? அமெரிக்கா வருடத்திற்கு கொடுக்கிற $3.8 பில்லியன் நிராகரித்தார்கள் என்ற கேள்விக்கு பதில் சேனல் 12 சொல்கிறது. பேச்சுவார்த்தை மேடைக்கு இஸ்ரேலியர்களை அவர் அனுமதிக்கவில்லை. பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலியர்களிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. பேச்சுவார்த்தையினுடைய நகல்களை கூட அமெரிக்காவுக்கு வழங்க, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்க மறுத்துவிட்டது. இப்படி நிறைய குறைகள். ஆக அடிமைகளாக வாழும் நிலையில் ஆயுத புரட்சியின் மூலம், ஆயுதங்கள் விற்பனையின் மூலம் அமெரிக்காவுடைய இந்த 3.8 பில்லியன், கிட்டத்தட்ட 4 பில்லியன் என்றால் ஒரு 35,000-6,000 கோடி நமக்கு தேவையில்லை, நாமே சொந்தமாக நிற்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதையும் இப்பொழுது பார்க்க முடிகிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பார்த்த அமெரிக்க அதிபர் ஒரு கிரிமினல், சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர், நான் தான் காப்பாற்றினேன் என்று அவர் கூறியதும் தற்போது இந்த நிலைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னை மாற்றியிருக்கிறார். அக்டோபர் இஸ்ரேலிய சிறையில் அடைக்கப்படும் சூழ்நிலையில் அவர் இப்படி சொன்னதும், ஜேடி வான்ஸ் போன்ற வருங்கால தலைவர்கள் யூதர்களுக்கு எதிரான நிலையெடுத்திருப்பதும், இஸ்ரேல் இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை பேசி தனித்து நிற்பதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. யூரோப்பிய யூனியனுடைய தலைவர்கள் யூதர்களை வெறுக்கிறார்கள். ஏனால் மனிதர்கள் அனைவரும் மனிதர்கள்தான், இரும்புகளால் இதயங்களால் ஆனப்பட்டவர்கள் அல்ல. அரசியலிலே இந்த யதார்ச்சகார போக்கு உலகத் தலைவர்களால் வெறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது யூதர்கள் இனி அமெரிக்கர்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்கள் சொந்த காலிலே நின்று கொள்வோம் என்று சொன்னதை குறித்து சர்வதேசத்தின் பார்வையாளர்கள் சொல்கிற கருத்து, அவர்களால் அவ்வாறு இயலாது. ஏனால் மிக பெரும் தொகையும் மிக பெரும் ஆயுத இழப்பு அவர்களால் மேனேஜ் செய்வதற்கு கஷ்டம்தான் என்ற செயல் வருகிறது. இருந்த போதிலும் ஒரு உச்சபட்ச அதிகார தலைமை கொண்ட அமெரிக்க தலைவர் இவர்தான். அவர்தான் யூதர்களின் ஆதரவாளர். ஜெருசலத்தை தனியாகவே ஆதரவு கொடுத்தவர், நாட்டின் தலைநகராக. அப்படிப்பட்ட ரிபப்ளிக்கன் வலதுசாரி தலைமையே வெறுத்து விட்டால் இனி வரக்கூடிய மற்றவர்களும் ஆட்சியாளர்களும் உலகமும் யூதர்களை எவ்வாறு கையாளும் என்கின்ற கேள்வி தொங்கித்தான் நிற்கின்றது. இந்த நிலையில் நேற்றைக்கு முன்தினம் பேசிய இராணுவ தளபதி அமீர் ஹத்தமி, எங்களுடைய தலைவருடைய இறுதி யாத்திரை தொடங்கிவிட்டது, இதற்கு நாங்கள் இரத்த பலி கொடுக்காமல் ஒருபோதும் ஓயமாட்டோம் என்று அமீர் ஹத்தமி அறிவித்திருக்கிறார். உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினியை படுகொலை செய்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பல தொழில்நுட்பங்களில் வெற்றி பெற்று வருகிற ஈரான் இன்றைக்கு அவர்களுடைய உளவு அமைப்பிலும் ஹேக்கர்களிலும் பெரிய ஆட்கள் தான். அவர்கள் என்கின்ற அந்த வார்த்தையை சொல்லியிருப்பதின் மூலம் யூத தலைவர்களும் குறிப்பாக முக்கிய தலைவர்களுக்கு எப்போதும் ஒரு ஆபத்தான களச்சூழலை உருவாகி இருக்கிறதா, அமீர் ஹாத்தமினுடைய இந்த பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லியிருப்பது மேலும் 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 பிரச்சனைகளை சமாதானத்தை நோக்கி செல்லாமல் இது ஒரு சிக்கலிலான ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக மத்திய கிழக்கின் ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்திருப்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும்.
இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் ஈரானோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ள, வர்த்தகம் செய்து கொள்ள, விவசாய பொருட்களை மனிதநேயத்தோடு சப்ளை செய்வதற்கு காத்திருக்கிறோம். ஈரானோடு வரும் நாட்களில் நாங்கள் நல்ல உறவை ஏற்படுத்த காத்திருக்கிறோம் என்று அவர் கூறியது ஈரானியர்களுக்கு பெரும் கடுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துவிட்டு செல்லலாம், காலம் கனிந்த பின்பு உறவை ஏற்படுத்தலாம். ஆனால் இப்போது அமெரிக்காவுடைய ஜார்ஜியா, டெக்சஸ், நியூ ஆர்லியன்ஸ் இது மாதிரியான இடங்களில், கலிஃபோர்னியாவிலிருந்து விளைகிற விவசாய பண்ணைகளிலிருந்து கோதுமையும் உருளைக்கிழங்கையும் அதே போன்று பட்டாணியெல்லாம் அவர்கள் அனுப்பி வைக்கிறது தேவை என்ன என்று கேள்வி எழுகின்றது. அமெரிக்கர்களை நாங்கள் நம்ப போவதில்லை. அமெரிக்கர்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் தேவையில்லை, ஒட்டும் தேவையில்லை என்பதை மட்டும் திரும்ப திரும்ப ஈரான் சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் மனிதநேயம் உள்ளவர்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள், மனிதநேயத்தோடு விவசாய பொருட்கள், மருத்துவத்தை சப்ளை செய்ய காத்திருக்கிறோம். ஏதோ சும்மா கொடுப்பதை போன்று அவனுடைய பணத்திலிருந்து எடுத்து கொடுப்பதற்கு நீ யார் என்ற கேள்வி எழுகின்றது. இந்தியாவிலே சொல்வார்கள், கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளைக்கு உடைத்த கதையாய் அவர்களுடைய முடக்கப்பட்ட ப்ரொவிஷன் அசட்ஸில் இருந்து கழித்து அமெரிக்காவுக்கு ஒரு 25 பில்லியன் வியாபாரம் நடத்துவதற்கும் அதற்கு பிறகும் அவர்கள் திட்டமிட்டு சில காய்களை நகட்டுவதை ஈரான் தலைவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதற்கிடையில் ஈரானுடைய அப்பாஸ் அராகச்சி வலிமையான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். யூரோப்பிய யூனியனில் நேட்டோ இருப்பதை போன்று அரபு நாடுகளுக்கிடையே சர்வதேசத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துருக்கி, கத்தர், எகிப்து, ஈரான், ஈராக், குவைத் மற்றும் பஹ்ரைன், ஓமன் இத்தனை நாடுகளும் இணைந்து ஒரு அரபு படைகளை, மத்திய கிழக்கின் படைகளை உருவாக்கி இந்த படைகள் உலகளாவிய பாதுகாப்பு இராணுவ தளவாடங்கள் அரபுகளுக்கிடையே, பெர்ஷியர்களுக்கிடையே, மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையான உறவு சர்வதேச வல்லமை கொண்ட அளவில் உலகளாவிய உறவுகள், ஆயுதங்கள், ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், அணு ஆயுதங்கள் நலப்பணிக்கு பயன்படுத்துகிற ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. அதற்கு நாம் அனைவரும் ஒரே நேர்கோட்டில் வர வேண்டும் என்று அவர் சொல்லியிருப்பது ஒரு பாசிட்டிவான கருத்து. ஆனால் அமெரிக்கா அதை செய்ய விடமாட்டார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது வரைக்கும், நேற்று சமாதானம் நடந்த பிறகும் ஜிசிசி கண்ட்ரிகள் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் இணைந்து ஒரு கூட்டு பிரகடனத்தை, அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அணு ஆயுதங்கள் வைக்கக்கூடாது, பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் வைக்கக்கூடாது, ஐசிபிஎம் இருக்கக்கூடாது, குரூஸ் ஏவுகணைகள் இருக்கக்கூடாது, பிராக்சிகளுக்கு ஆதரவு இருக்கக்கூடாது என்று ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட பிறகும் இந்த அரபுகள் பேசிக்கொண்டு ஈரானை தனிமைப்படுத்த நினைக்கின்ற போது ஒப்பந்தத்திற்கு அதிக உழைப்பு செய்த ஓமனும் கத்தாரும் இதில் இணைந்திருப்பது, இவர்கள் ஒருபோதும் ஈரானோடு நேசம் கொள்ள மாட்டார்கள், அமெரிக்காவின் கைப்பாவைகளாகவே தொடர்வார்கள் என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விவகாரம். ஏமனுக்குள் இப்பொழுது பிரச்சனை வலுவான நிலையில் இருக்கிறது. ஏமனுக்குள் இஸ்ரேலுடைய, அதாவது ஈரானுடைய காயப்பட்டவர்களை சனா விமான நிலையத்தில் வந்திறங்கி திரும்பு சென்றார்கள். அதனை தடுக்கும் நோக்கத்தோடு சவுதி அரேபியா சிக்கலை உருவாக்குற நேரத்தில் கடும் கண்டனத்தை ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய ஆதரவாளர் ஈரானுடைய விமானம் நாட்டின் சனாவில் இறங்குற போது சவுதி பிரச்சனை கிளப்பியது. அவர்களை நாங்கள் திருப்பி அச்சுறுத்தியிருக்கிறோம். ஒரு கால் சவுதி எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் நாங்கள் மீண்டும் பிரச்சனைகளை கிளப்புவோம் என்று சொல்வதன் மூலம் மத்திய கிழக்கில் ஈரான் தனித்து, நாங்கள் தனித்து என்ற சூழல் தான் இருக்கிறது. இன்றும் அவர்கள் அமெரிக்கர்களோடு தான் இருக்கிறார்கள். படுகொலைகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிற
இஸ்ரேலுக்கு எதிராக மனநிலையில் அரபிகள் ஒருபோதும் வரமாட்டார்கள். அவர்களின் நேசர்களாகவே இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் தங்களை கழித்துக் கொள்வார்கள் என்பது இந்த நிகழ்வின் மூலம் தெரிகின்றது. அமெரிக்கா ஏற்கனவே ஜிசிசி கண்ட்ரியின் மூலமாக போட்ட கூட்டத்தையும் தாண்டி தற்போது 12 நாடுகளோடு இணைந்தும் அடுத்த கூட்டத்தையும் அவர்கள் ஒழுங்கு செய்திருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இது இரகசிய கூட்டமாக பஹ்ரைனில் நடந்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றது. அதே நேரத்தில் ஈரானுக்கு உளவு தகவல்களை அளித்ததும் ஈரானுக்கு காய்கறிகளை சப்ளை செய்வது மனிதநேய பாவனைகள் ஒன்றென்று அமெரிக்கா சால்சாப்பு சொல்வதும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.